ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான சவுதியை பற்றின சில விஷயத்தை தான் பேச போகிறோம். என்னென்னா, நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் பாஸ்போர்ட்டை நீங்கள் வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா கையில் கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஸோ இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இது. கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன் சவுதியில் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஒப்பீனியனை பேஸ் பண்ணி தான் இது. உங்களுக்கு வேறு மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ ஆஸ் எக்ஸ்பேட் ஒர்க்கராக, இந்தியன் ஒர்க்கராக எனக்கு என்ன நடந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன நடந்தது அதை பார்த்து தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நானுமே ஃபஸ்ட்டு கத்தார் போகும்போது என்கிட்ட வந்து விசாவோட காப்பி மட்டும் எடுத்துகிட்டு தான் நான் வெளியே தான் போவேன். மெட்ரோலலாம் போயிருக்கேன் தெரியாமலே. அந்த டைமில் எனக்கு எதுவுமே செக்கிங்லாம் எதுவுமே நடந்ததில்லை. அதே இதில் தான் நான் சவுதியிலையும் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது சவுதிக்கு நான் வந்து மெக்கா ஒரு தடவை போனேன். ஸோ அப்போ கூட என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லாமல் தான் நான் போனேன். ஸோ எந்த தைரியத்தில் போனேன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சொன்னாங்க, சவுதியில் வந்து கண்டிப்பாக நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது பாஸ்போர்ட் இருக்கணும். நீங்கள் ஒரு இக்காமா ஹோல்டராக இருந்தால் நீங்கள் இக்காமா காமிச்சாலே போலீஸ் வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க சப்போஸ் செக்கிங் பண்ணால். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து செட் டவுன் ஜாப் வந்திருக்கீங்க, 6 மந்த் ஒர்க் விசிட்டில் இருக்கீங்க, இல்லை ஃபேமிலி விசிட் பண்ண வந்திருக்கீங்க சவுதிக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இக்காமா வந்து கிடைக்காது. நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியே போகும்போது பாஸ்போர்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கூட அன்றைக்கி சொல்லியிருப்பேன், என்னோடய கேம்ப் வெளியே நாங்கள் நின்றுருந்தோம். ஸோ அப்போ வந்து போலீஸ் திடீர்னு செக் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து ஒருத்தங்கிட்ட பாஸ்போர்ட் கையில் வச்சில்லாமல் அப்போது அவனை வந்து அப்படியே வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு ஃபைன் மாதிரி போடுறேன் அப்படின்னு பயமுறுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேட்டதுக்கு கெஞ்சி கேட்டிருக்கான் போல். ஸோ அதனால் பாதியில் இறக்கி விட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மற்றவங்களுக்கெல்லாம் பயமுறுத்துறக்கா அப்படி பண்ணாங்களோ என்னவோன்னு தெரில. ஸோ நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு புரியாது, போலீஸ்க்கு, சவுதி போலீஸ்க்கு. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் அரபிக் வந்து நம்மளுக்கு புரியாது. ஸோ வந்து நம்ம என்ன தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸோ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக தோற்று தான் போவோம். அவங்க நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி போலீஸ் வந்து நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நான் ஒரு நாள் மார்னிங் ஷிஃப்ட் போகும்போது 6 மணிக்கு வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். என்கிட்ட வந்து சாபிக் கார்டு இருந்தது. அதாவது சாபிக் சவுதி கேன் சைட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சாபிக்கோட பிளான்ட் அது. அந்த கார்டு மட்டும் வச்சுருந்தேன். பாஸ்போர்ட் நான் எடுத்துகிட்டு வரல. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் எனக்கு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணுன்ற அவேர்னஸ்லாம் இல்லை. ஸோ நான் அந்த கார்டு மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து போலீஸ் செக் பண்ணாங்க. பஸ்ஸுக்குள்ளே வந்து செக் பண்ணாங்க. நடு ரோட்டில் ஓரமாக நிற்க வச்சு செக் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்கிட்ட வெறும் கார்டு மட்டும் தான் இருந்தது. ஸோ என்கிட்ட வரும்போது ஸோ என்னாச்சுன்னு தெரில, இறங்கி கீழே போயிட்டாங்க. ஏதோ வேறு வேலையாக போயிட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன். ஸோ இதை பற்றி ஒரு வேலிடான ஆன்சர் இல்லை என்கிட்ட கூட. ஸோ நம்ம இக்காமா ஹோல்டராக இல்லாமல் இருந்து ஸோ நம்மக்கிட்ட நார்மல் விசாவோ இல்லை பேப்பர் விசாவோ மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வெளியே போக முடியுமா, இல்லை பாஸ்போர்ட்டையும் கூட வச்சுக்கணுமா அப்படின்ற கரெக்டான ஆன்சர் இல்லை என்கிட்ட. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை லா, சவுதி லா வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட்டை கையிலே வச்சுருக்கணுமா வெளியே போகும்போது அப்படின்றத தெரியப்படுத்தலாம். ஸோ நீங்கள் அப்படி பாஸ்போர்ட் இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனைலாம் வராது, பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராது. எப்படியும் வந்து உங்கள் விசா வேலிடாக இருக்கும். பாஸ்போர்ட் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக இருக்கும், வேலிடாக இருக்கும். ஸோ எதுவுமே நடக்காது. பட் என்ன, அவங்க வந்து ஃபைனை போடுவேன், அதை போடுவேன், போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போவேன், கம்பெனிலேருந்து ஆள் வரணும், ஸ்பான்சர் வரணும் அப்படின்னு பெரிய ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஹெட்டேக் நமக்கு. நம்மளே இங்கே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து இப்படிலாம் அவஸ்தைப்படணுங்க. அதனால் முடிஞ்ச அளவு வந்து நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வெளியே போகும்போது பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ மற்ற சிட்டியில் எப்படின்னு தெரில, பட் இங்கே ஜுபைலில் வந்து இதுதான்
நிலவரம். ஏன்னா துபாயில வந்து நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நேபாள், பங்களாதேஷி, ஃபிலிப்பினோஸ், அப்புறம் இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குல்ல. இந்த மாதிரி இல்லீகலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட அவங்க வந்து பாஸ்போர்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக பாஸ்போர்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க. விசிட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஷட்டவுன் வந்திருக்கீங்க ஜாபு அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ இக்காமா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. இக்காமா வச்சுட்டு நம்ம வந்து வெளியே போகலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த மெசேஜை தான் நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.